ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சா லைக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸும் பாருங்கள். பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச சாக்லேட்ஸ் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிக்கு டூர் போகலாங்க. நம்ம டூர் போகிற ஃபேக்ட்ரி பேர் ஹெர்ஷீஸ் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இது ஹெய்டல்பர்க், பென்சில்வேனியாவில் இருக்குங்க. நம்ம நியூ ஜெர்சிலேருந்து 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நானும் என்னோடய பெரியப்பாவும் இங்கே வந்தோம். அண்ட் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹெர்ஷீஸ் தீம் பார்க் இருக்குங்க. அண்ட் அதுவும் சூப்பராக இருக்கும். இங்கே நம்ம டூர் கூட்டிகிட்டு போக ஒரு டாய் ட்ரெயின், அதாவது பொம்மை ரயிலில் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, வாங்க போகலாம். இங்கே ரொம்ப ஃபேமஸான சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிஸ்ஸஸ் அண்ட் ரீசஸ். அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கிட்கேட் சாக்லேட் அமெரிக்காவில் மட்டும் ஹெர்ஷீஸ் தயாரிக்கிறாங்க. அண்ட் மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா நெஸ்லே தயாரிக்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ரி 1894 மில்டன் ஹெர்ஷீஸுங்கிறவர்னால ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல லாங்கஸ்டர் கேரமல் கம்பெனியோட சேர்ந்து இருந்து அப்புறம் தனியாகிடுச்சுங்க. சாக்லேட்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம கையில் ஹெர்ஷீஸ் சாக்லேட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 15 ஸ்டெப்ஸ் செயல்முறை நடக்குதுங்க. சாக்லேட் கொக்கோனால தான் ஃபஸ்ட்டு தயாரிக்கிறாங்க. முதல்ல கொக்கோ பீன்ஸை சுத்தம் செஞ்சு அப்புறம் அதை வறுக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அதிலிருந்து பூச்சி மற்ற அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே எடுத்துடலாம். இதை செஞ்சு முடிச்சுட்டு சாக்லேட் மறுபடியும் மதுபானம் செய்கிறாங்க. இதை ஏன் செய்கிறாங்கன்னா, ஹெர்ஷீஸ் அதனால் அதுலேருந்து நம்ம சுவைக்க முடியும். அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுலேருந்து வாசனை கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்க முடியுங்க. இந்த மதுபானம் பிடிச்சிருந்ததுன்னா மற்ற ஸ்டெப்ஸுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. பெரிய எந்திரங்கள் மூலம் அதை திரும்பவும் ஒரு 35 நிமிஷம் வறுத்து காற்றாலைகள் மூலிமா திரும்ப அதில் இருக்க நிப்புகள்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த நிப்புகளை வச்சு கொக்கோ வெண்ணெயை தயாரிக்கிறாங்க. இந்த வெண்ணெயை பெரிய கனமான எக்கு வட்டங்களில் இடையில அழுத்தி அதுக்குள்ளே இருக்கிற கொழுப்பை உருக்குறாங்க. அப்புறம் அந்த கொழுப்பை பால், சர்க்கரை எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் கலக்கி அப்புறம் மோல்ட் பண்ணுறாங்க. வெவ்வேறு விதமான ஷேப்பு இப்போ நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா, வெவ்வேறு விதமான ஷேப்பில். ஸோ அந்த மோல்டெல்லாம் வச்சு மோல்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அது பேக் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க நம்ம சாக்லேட்டில். இந்த டூரில் எல்லாத்தையும் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. அந்த பொம்மை ரயிலில் போகும்போதே ஒவ்வொன்றையும் காமிக்கிறாங்க. ஸோ தெளிவாக எல்லாமே புரியுது. இந்த டூரை முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ஹெர்ஷீஸோட மெர்கண்டைஸ், அதாவது கடை இருக்குங்க. அங்கே நம்ம ஹெர்ஷீஸ் பேர் போட்ட டிஷர்ட்டு, கப்பு, சொவனியர்ஸு, அப்புறம் சாக்லேட்டு இது எல்லாமே வாங்கலாம். நம்மளே சாக்லேட்டு அங்கே தயாரிக்கிற மாதிரி மிஷின் வச்சுருக்குறாங்க. அதில் நம்ம பேர் போட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் அங்கே அந்த கடையில் நம்ம பண்ணிக்கலாங்க. அங்கே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டூரோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. எல்லா சாக்லேட்டும் பெரியவர்களும் இங்கே கண்டிப்பாக பார்க்கணும். செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.